அனைவருக்கும் வணக்கம். நம்ம செடிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 6 மாசம் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியில வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, கோடைக்காலம் வரப்போகுது. இன்னைக்கு எங்களுக்கு வெதர் பார்த்தீங்கன்னா, 75 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் போகுது. அதனால செடிகள்லாம் வெளியில எடுத்து வச்சாச்சு. இந்த 6 மாசம் வீட்டுக்குள்ளேயே இருந்ததுல எல்லா செடிகளுமே ரொம்ப சோர்ந்து போய் தான் இருக்கு. ஆனா, கனகாம்பர செடி மட்டும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கொஞ்சம் உயரமாவும் வளர்ந்து இருக்கு. பார்த்தீங்கன்னா, கடுமையான காத்தும் கூட. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த வாழை மரம்லாம் குச்சி மாதிரி இருந்தது. அந்த காத்துல அது தண்டே உடைஞ்சு போயிருச்சு. இனிமேல அது புதுசா வருதா என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வாழை மரத்துல பார்த்தீங்கன்னா, அம்மா மரம் இந்த மாரி உடைஞ்சு போச்சு. அதோட பேபி தான் இப்ப வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. முருங்கை செடி ஒண்ணு நம்ம வச்சிருந்தோம் இல்லைங்களா? அது இந்த குளிர்ல வீட்டுக்குள்ள வச்சிருந்ததுல அது காஞ்சு போயிடுச்சு. நான் வெளியில இப்படி தொட்டு தான் பார்த்தேன். அது டக்குன்னு உடைஞ்சு போயிடுச்சு. போன சம்மர்ல நம்ம பதியம் போட்ட மல்லிகைப்பூ செடியும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஓரளவுக்கு வந்திருக்கு. 2, 3 காஞ்சு போயிடுச்சு. பக்கத்திலேயே இந்த தொட்டியில பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் காஞ்ச மிளகாவோட விதையெல்லாம் போட்டு கொஞ்சம் கிளறி உள்ள விட்டுருக்கேன். மிளகாய் செடி வளர்க்கறதுக்காக. போன வருஷமும் நம்ம மிளகாய் செடி வச்சிருந்தோம். அதனால இந்த வருஷமும் விதைகள் போட்டாச்சு. எப்ப வருதுன்னு பார்க்கலாம். ரோஜா பூச்செடி பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா தழைஞ்சு வந்துட்டுருக்கு. போன இந்த வின்டர்ல பார்த்தீங்கன்னா, அவ்வளவும் இந்த தொட்டி ஃபுல்லா ஸ்னோவா மூடி இருந்தது. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, நல்ல நெறைய துளிர் விட்டு, நெறைய இலைகளோட நிக்குது. அதேபோல கிறிசாந்திமமும் நல்லா வந்துட்டுருக்கு. இந்த ஜாதி மல்லி பூச்செடியும், கறிவேப்பிலை செடியும் நான் லிவிங் ரூம்ல வச்சிருந்தேன், இந்த குளிர்காலத்துல. கறிவேப்பிலை செடி கொஞ்சம் அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்திருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 1 மந்த்ல மறுபடியும் நல்லா நெறைய புது புது இலைகள் வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஆனா, ஜாதி மல்லி பூச்செடி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எவ்ளோ பூக்கள் பூத்து ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் இயர் வின்டர்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதி மல்லி பூச்செடி இந்த அளவுக்கு காஞ்சு போகல. அது என்னன்னே தெரியல. இந்த வருஷம் என்னால மெயின்டெயின் பண்ணவே முடியல. ஏதோ ஒரு மாரி ஸ்பைடர் மாதிரி, ஒரு அழுக்கு மாதிரி அப்படி வந்து அந்த செடிகள்லாம் காஞ்சு போயிடுச்சு. இது மறுபடியும் நல்லா வளர்ந்து வருமா என்னன்னே எனக்கு தெரியல. ஏன்னா, நான் எவ்வளோதான் ட்ரிம் பண்ணி விட்டாலுமே பார்த்தீங்கன்னா, அந்த நல்லா பச்சையா இருக்க அந்த கொடிகள்லாம் அப்படியே காஞ்சு குச்சி மாரி காஞ்சு போய் நிக்குது. இப்ப நல்ல வெயில் அடிக்குது. வெளியில எடுத்து வச்சிருக்கோம். இனிமேல் நல்லா வளர்ந்து வருமா என்னன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்க இருக்க செடிகள்லாம் நான் இப்ப நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் செடி, அப்புறம் செர்ரி டொமேட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராபெர்ரி செடி, அப்புறம் கொஞ்சம் பெட்டூனியா பூச்செடி. இதெல்லாம் வாங்கியிருக்கோம் இப்ப புதுசா. இதெல்லாம் ஒரு தொட்டிக்கு மாத்தி வைக்கணும். நர்சரியில பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளரிக்காய் செடி, செர்ரி டொமேட்டோ, ஸ்ட்ராபெர்ரி செடி இந்த 3 செடி வாங்கக்குள்ள எனக்கு ரொம்ப போதும்ன்னு ஆயிருச்சு. ஏன்னா, அவ்ளோ வெரைட்டீஸ் வச்சிருக்கிறாங்க. அதுல எது நல்லாருக்கும் அப்படின்னு பார்த்து கடைசியா ஒண்ணு நான் செலக்ட் பண்ணி வாங்கி எடுத்துட்டு வந்தேன். இந்த செடி நல்லா வளர்ந்து இதோட காய்கள்லாம் எந்த மாரி டேஸ்ட் இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். நானும் உங்களுக்கு ஒரு அப்டேட் குடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.